அல்லேலூயா. தேவனை துதிக்கும் போது ஆண்டவர் மத்தியில் வந்துற ஆண்டவர் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறார். ஆமென். துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் இங்க வந்து உட்கார்ந்துறார். பரலோகத்தின் தேவன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாம் நீக்கிடுவார். நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்கிடுவார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை என்ன பாரங்கள் இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவளை எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை மட்டும் பாடுவோம். ஆண்டவரை மகிமை செலுத்துவோம். ஆமென். ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Yes,
எங்களோடு இருப்பதற்கு ஆண்டவர் சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. செட்டிநாடுகள் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததான சபையின் தலைமை பொருள் அருமையான ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அரவணைப்பு மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது என்பதை நான் மறக்க மாட்டேன். இந்த வேளையில் கூட நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி தேவன் இந்த மத்திய வேளையில் நம்மோடு கூட பேசணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக முக்கியமானது. ஆண்டவர் யாரை கொண்டு அவர் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது தீர்மானித்திருக்காரோ அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். இந்த வேளை எல்லா கண்களின் மூடி என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தை இந்த நாட்கள் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக, தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே விழாவுவீராக. ஆண்டவரே, ஆசரிப்பின் கூடாரத்திலே நீ மகிமையாக இறங்கினது போல, ஆண்டவரே வல்லமை வெளிப்பட்டது போல இந்த கால வேளையிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இந்த மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் எல்லாம் வாயில திறந்து ஆண்டவரை துதிப்போம். கொஞ்ச நேரம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது அன்பு பெரியது ஆண்டவரே, உமது அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு பிரமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு பிரமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கு நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. உம்மை விட்டு எங்கு நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்த தேவன் ஆண்டவரே, இந்த மத்திய வேளை கர்த்தரை ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தரை வெளிப்படுத்துவீராக. மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததானே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்த பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி, எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரே சமூகத்தில் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வேண்டியதான வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் தந்து எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடியடி மறைத்து கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீ வெளிப்படும்படியாக
ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அதிசயங்களை நாங்கள் காண தேவன் அனுகிரகம் செய்தபடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வேளையில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மீண்டுமாய் யாவருக்கும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரவங்களுக்கு கொஞ்சம் இந்த போதனை கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் நான் பேசலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனாலும் ஆவியானவர்களோடு இடைப்படுவார். நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்றால் நமக்கு நேரம் பத்தாது. அதனால நீங்க வீட்டுல போய் வாசிங்க. உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வரும் பொழுது அங்கே சில காரியங்கள் அங்கே சம்பவிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். விசேஷமாய் இந்த 17ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்கள் அங்கே சம்பவிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அங்கே தண்ணீர் கொடுக்கிறார். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அங்கே ஒன்று ஜெயத்தை கட்டளையிடுகிறார், ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 2 காரியத்தை தான் இன்றைக்கு இந்த காலவேளையிலே எவ்வளவு சுருக்கமாய் பார்க்க முடியுமோ நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 காரியங்கள் நான் சொன்னேன். முதல்ல சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கர்த்தர் தண்ணீர் கொடுக்கிறார். இங்க 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு காரியம், ஒரு பார்ட். அடுத்து 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 2வது ஒரு பகுதி. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தண்ணீர் கொடுக்கிறதான ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ரெவித்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால் நிலம் என்கிறதான அர்த்தம். நான் சில பேர்களெல்லாம் சொல்லுவேன், அதுக்குரியதான சில அர்த்தங்களை சொல்லுவேன். இந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் நான் செய்தி கொடுக்க போறேன். அதனால கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால தான் சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஏன்னா கொஞ்சம் அவங்க பைபிள் படிச்சிருப்பாங்க, அது மத்தியில் போறது அவங்களுக்கு கொஞ்சம் புரோஜனமா இருக்கு நான் சொன்னேன். சரி, ஓகே. இங்க அவங்க வனாந்திரத்திலிருந்து ரெவித்தீமுக்கு போறாங்க. அங்க ரெவித்தீம்ல போகும்போது அங்க 2 காரியம், ஒன்று தண்ணி, மற்றொன்று யுத்தம். இப்போ முதல் காரியம் என்னன்னா, அந்த ரெவித்தீம்ல ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால அவங்களை அழைத்து வந்ததான மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பி நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மோசேயை கொலை செய்கிற அளவுக்கு இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கை ஓங்கி இருந்ததை மோசே சொல்றார். அந்த ஜனங்களை கொலை செய்யறதுக்கு வகை தேடுகிறார்கள் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்திலே ஆணித்தரமாய் சொல்லுகிறதை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்க முடியும். நன்றா கவனிங்க. இந்த ரெவித்தீம்ல ஒரு பாலைவனம், பால் நிலத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது. ஒரு கேள்வி நம்மள்ட்ட கேட்கிறேன். இங்க காசு பார்க்கும்போது பெரியவங்க வந்திருக்கீங்க, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் திருப்பி வரும்போது அவங்க வந்ததுதான் நீங்க சாப்பாடு செய்வீங்களா, இல்ல அவங்க வருவதற்கு முன்பாக சாப்பாடு செய்வீங்களா? சொல்லுங்க. வந்தோடனே செஞ்சிருக்கீங்களா? அவங்க வருவதற்கு முன்பாகவே உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை செஞ்சு வச்சிருவீங்க இல்லையா? அப்போ தேவன் அந்த ரெவித்தீம்ல இந்த பாலைவனத்தின் வழியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார்.
அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே வந்ததான ஜனங்களுக்கு இந்த ரெவித்தி அந்த அந்த பாலைவனத்தில் வந்ததான ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆனா ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகம் விடாய்த்திருந்தது இல்லை. நல்ல கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அந்த ஜனங்களுக்கு எங்கேயுமே தாகம் உண்டாகாத அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ தேவையான தண்ணீர் அவங்களுக்கு தாகமே எடுக்காத அளவுக்கு கர்த்தர் போஷித்திருப்பார் என்றால், ஆனா ரெவித்தீம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? அங்கே ஜனங்கள் தாகமாய் இருந்தார்கள், குடிக்கிறதற்கு தண்ணி இல்லாமல் தாகமாய் இருந்தார்கள் சொல்லி யாத்திரை புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவித்தீம் இந்த ரெண்டு இடைப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய கட்டளையின்படியே நல்ல கவனிங்க. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினாங்கன்னா, நல்ல கவனிங்க. இந்த நாடோடி பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டு தான் தங்குவாங்க. பில்டிங் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. இவங்களுடைய பிரயாணம் அதுதான். இவங்களுடைய பிரயாணம் வனாந்தரத்தில் நாடோடி வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அப்போ இவங்க வந்து எங்க சௌரியமா இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கூடாரப்படுவாங்க. அந்த இடத்துல தான் மகிமை வந்து தங்கும். அந்த மகிமை மேகம் எங்க தங்குதோ அங்க என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டு தங்குவாங்க. அந்த மகிமை மேகம் எப்போ எழுப்பி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது என்ன செய்வாங்க, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு மறுபடியும் தங்களுடைய பிரயாணத்தை செய்வாங்க. எதுக்குன்னா கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம வாசித்தோம், சீன் வனாந்தரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். நல்ல கவனிங்க. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் எங்க பாளையம் இறங்கினார்கள்? தொக்காவிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த தொக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டு மந்தையை மேய்க்கிறதான அர்த்தம். நல்ல கவனிங்க. ஆட்டு மந்தையை மேய்க்கிறதான அர்த்தம். ஆட்டு மந்தைக்கு தேவையான விளைச்சல் உள்ளதான இடம் தான் இந்த தொக்கா. அடுத்து எங்க பாளையம் இறங்குறாங்க அப்படின்னா, வாசிங்க சார். தொக்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆபுசிலே பாளையம் இறங்கினார்கள். அதற்கு என்ன அர்த்தம்னா, நானே மா பிசைகிறதான இடம். நல்லா கவனிங்க. இவங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போதே மோசே ஆரோன் பார்வோனிடத்தில் போய் நிற்கும் போது, எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடி பலி செலுத்த வேண்டும், அதனால நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் என்ன செய்யணும், போக வேண்டும் சொல்லி சொன்னாங்க. எதற்காக சொல்லனா, இவங்க எகிப்து தேசத்தில் வரும்போது தங்களுக்கு உண்டான கால்நடை என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வராங்க. அது ஒரு பெரிய மந்தையா கூட்டிட்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய மந்தை இருக்குது, ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்வோம், எங்களுடைய காரியங்களை நாங்களே பார்த்துக் கொள்வோம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே என்ன செஞ்சிருவோம், பார்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. இந்த அம்மா வாழ்க்கையில சில நேரங்களில் அதை நம்ம செய்வோம். ஒரு புகழ், ஒரு மேன்மை, ஒரு கனம், ஒரு ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கறதை விட்டுருவோம், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதை விட்டுருவோம், ஆண்டவர்கிட்ட போய்
அடுத்து நாங்க என்ன செய்யணும் அப்படி சொல்றத அந்த காரியத்தை கேட்கறத விட்டுட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் என்ன இருந்துச்சு நம்ம பழங்கள் சொல்லுவாங்க இவெல்லாம் நேற்று முளைச்ச அவனுக்கு கொஞ்சம் பணம் வந்தா என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு, அவனுக்கு கொஞ்சம் வசதி வந்தா என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு அப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சில நேரங்களில் மாறிட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு, அப்படியா சரி இந்தா நீ போ அவங்க சொல்லி ஆண்டவர் நம்முடைய கிரியை செய்யாமல் அவர் ஒதுங்கிடுவார். நீயே பார்த்துக்க, உன் தேவைகளை நீயே சந்திச்சுக்க, உன் காரியங்களை நீயே செஞ்சுக்க, உன்னுடைய ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீயே பார்த்துக்க அப்படி சொல்லி ஆண்டவர் செஞ்சாரு, ஒதுங்கிடுவார். அதைத்தான் இந்த ரெவித்திமல கர்த்தர் செஞ்சார். நல்ல கவனிங்க, இவங்களுக்கு நல்ல மாட்டு மந்தை இருந்துச்சு, நல்ல செல்வ பெருக்கு இருந்துச்சு. அப்போ அது இருந்ததுனால இவங்க தீர்மானித்தாங்க, இனி எங்களை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு தேவையில்லை, யாரும் தேவையில்லை, எங்களுக்கு உணவுக்கு தேவையில்லை, யாரும் நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு வேண்டியது எல்லாமே இருக்கிறது, அதனால எங்களுக்கு கர்த்தரே வேண்டாம் சொல்லுகிற அளவுக்கு அந்த முடிவுக்குள்ள வந்தவங்களுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை அந்த இடத்துல புகுட்டினார். என்ன அப்படின்னா, அந்த ரெவித்திமிழ நீங்க கீழே வசனத்தை வாசிக்கும் போது இப்போ ஜனங்களுக்கு தண்ணீர் தாங்க வந்தது, மோசே இடத்துக்கு முறையிடுறாங்க. மோசே இடத்தை முறையிடும் பொழுது மோசே கர்த்தர் இடத்துல சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, மூப்பரை அவருக்குள்ள இருக்கிற மூப்பரை கூட்டிக் கொண்டு எங்க போ, ஓரேப்பு கண்மலைக்கு போ. இந்த ஓரேப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தெரியும் மோசேயை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுத்து வருவதற்கு மோசேக்கு அழைப்பு கொடுத்த இடமே இந்த ஓரேப்பு தான். அது வேதம் சொல்லுது, அது தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவ பர்வதத்துக்கு இந்த மூப்பர்களை என்ன செய்ய கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. கூட்டிக் கொண்டு போய் மாத்திரம் சொல்ற, அந்த கண்மலையை நீ அவர்களுக்கு முன்பாக அடி, அங்கே தண்ணீர் புறப்பட்டு ஓடி வரும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக நான் சொல்றேன், வேற எங்கேயும் அலைய வேண்டாம், வேற எங்கேயும் ஓட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க விழுந்து கிடந்த போது என்ன காரியத்துக்காக, என்ன தேவைக்காக, எதற்காக நிற்கிறீர்களோ கர்த்தர் அதை பார்த்துக் கொள்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத இடத்திலே கர்த்தர் கண்மலை பிளந்து நதியை உண்டாக்கி சொல்லப்படுகிறது. 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக தண்ணீரை குடித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அவங்க வைத்திருந்த ஆட்டு மந்தை தண்ணீர் குடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சாதகமற்ற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் சாதகமான காரியத்தை உண்டாக்குகிற தேவன் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா போதும், ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தா போதும். ஸ்தோத்திரம். ஆரோனுடைய கோலை பாருங்க, ஒரு குச்சி தான், ஒரு கம்பு தான் வெட்டப்பட்டு எகரிச்சி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இருந்ததான அந்த கோல் ஒரே இரவே துளித்து, சொல்லுங்க, துளித்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற அளவுக்கு ஒரே இரவுல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால், உங்களுடைய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவருக்கு பல வருடங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் தேவையில்லை. ஒரு நிமிஷம் போது அது கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த கண்மலையிலிருந்து குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார். இந்த கண்மலை எதற்கு ஒப்பிடப்படுகிறது வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா
ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிறிஸ்து அடிக்கப்படல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அவர் கண்மலை. அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 34ஆம் வசனம் வாசிங்க. இயேசு காணியை வாங்கின பின்பு நல்ல கவனிங்க, ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒன்று, இயேசு அடிக்கப்படும் போது வெளிப்பட்டதான காரியம், அங்கே கண்மலை அடிக்கும் போது வெளிப்பட்டதான காரியம் நீர் புறப்பட்டு வந்தது. கண்மலையாய கிறிஸ்து அடிக்கப்படும் போது நமக்காக என்ன இந்த பூமியில வெளிப்பட்டது என்றால், முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்ததான ஆவி அடிக்கப்பட்டது. இரண்டாம் வாசகம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவருடைய விழாவை குற்றினார், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய ஆவி வெளியே அடிப்படும் போது வெளியே வந்தது. நமக்காக அவருடைய ரத்தமும் தண்ணீரும் என்ன செய்யப்பட்டது? வெளிப்படப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த தண்ணீர், இந்த ரத்தம், இந்த ஆவிக்கு அர்த்தம் இருக்கு. பலிபீடத்துல பலி செலுத்திட்டு இப்போ நம்ம ஆணை கட்டுற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆணை கட்ட மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு ஆணையம், ஏன்னா மோசேக்கு காண்பிக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பின் கூடாரம் ஒரு வித்தியாசமானது. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் பலி செலுத்துவாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் வரைக்கும் தான் ஜனங்க வர முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதி. யாருன்னா பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் அனுமதி. அவர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார். அது எப்ப போவாரு? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போவார். அது போகும்போது அவர் பலியெல்லாம் செலுத்தி ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா அவரு அங்க போவார். அதோட ஆண்டு அவர் கதையை முடிச்சிருவார். ஏன் சொல்லணும்னா, அந்த பிரமாணத்திலே வைக்கப்பட்டதான அந்த பலிபீட கொம்புகள் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆடு வெட்டப்பட்டு அதனுடைய ரத்தம் தெளிக்கப்படல. ஏன் ரத்தம் தெளிக்கப்படுதுன்னா, அங்குள்ளதான எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும்படியாக தான், நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக தான் அந்த ரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது ஒரு நாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் எந்த ரட்சிப்புக்கு வழி கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தனாலதான் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது. அந்த ரட்சிப்பு உண்டானதான் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய், நீங்க தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாமல் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுங்க என்று கர்த்தர் சொல்றார். நீங்கள் நான் யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ரத்தத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அந்த ரத்தம் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு எனக்காக பிதாவிடத்தில் பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்காக உங்களுக்காக பதிந்து பேசுறதுக்கு யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருந்து உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்தில் பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோபு பக்தன் தன் வாழ்க்கையில கடவுளிடத்துல பரிந்து பேசுறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தான். எனக்கு நல்லா இருக்குமே சொன்னா, ஆனா அவன் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிந்து பேசுறது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் நான் பிதாவிடத்துல போய் நின்றோம்னா, பிதா ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம. ஆனா இயேசுவினுடைய நீதியை தரித்துக் கொண்டு போய் நிற்கும் போது, அதுக்கு உதாரணத்தை நான் சொல்ல பாருங்க. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு சொன்னாரு, நீ போய் காட்டுல போய் என்ன செய்ய,
வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தத்தை சமைச்சு கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஓகே. இப்போ ஏசா வேட்டையாட போயிட்டாரு. ஈசாக்குடைய மனைவி யாரு? ரெபெக்கா கேட்டுட்டு இளைய குமாரன் போய் சொல்றான், உங்க அப்பா மூத்த மகன் ஆசீர்வதிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொன்னாரு, நான் சொல்றத நீ செய், போய் ஆட்டு தொழுவத்தை நல்ல ஒரு கொழுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, அதை உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தமா நான் செஞ்சு தரேன், அதை நீ போய் கொடுத்து உன் தகப்பனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு ஆலோசனை பண்றாங்க. அப்போ யாக்கோபு சொல்றாரு, அம்மா அப்பா என்ன தடையை பார்த்தான்னா நான் மாட்டிக்குவனே, அதுக்கு கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவனுடைய துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெண்டாவது ஏசா ரோம மிகுந்தவனா இருந்தவன், யாக்கோபுக்கு அப்படி கிடையாது. இப்போ ஒருவேளை அப்பா என் பேச்ச கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை தடை பார்த்தாங்க, நான் என்ன செய்யறது? அதுக்கு அம்மா ஒரு ஐடியா சொல்றாங்க, ஆட்டத்தோட எடுத்துருவானா அப்படின்னு சொல்லி எங்கன்னா அப்பா தடை பார்ப்பற அங்கெல்லாம் ஆட்டத்தோட கட்டி இந்த அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க. யார் கையில? யாக்கோபு கையில நல்ல ருசியுள்ள பதார்த்தம் செஞ்சு போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ யாக்கோபு போய் அப்பாட்ட நிற்கிறாரு, அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன், உங்களுக்கு ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டேன்னு ஆசீர்வதிங்க. நம்ம ஆளுக்கு கண்ணு போயிடுச்சு, ரொம்ப வயசானால கண்ணு போச்சு. யாக்கோபு நிற்கிறாரா ஏசா நிற்கிறாரா நம்மளுக்கு தெரியல, என்ன செய்யறது? சரி, ஆனா அப்பாவுக்கு ஒரு சந்தேகம், இது யாக்கோபுடைய சத்தமா இருக்குது, இது யாக்கோபுடைய சத்தமா இருக்குது அப்படின்ட்டு நீ பக்கத்துல வாப்பான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு பக்கத்துல இருந்தா வாசனை வீசுது. யாருடைய வாசனை? யாருடைய வாசனை வீசுச்சு? யாக்கோபுடைய வாசனையா? ஏசாவுடைய வாசனை வீசுச்சு. அப்ப முகந்து பார்க்கிறாரு, ரைட்டு இது மூத்த மகன் தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு யாக்கோபு ஆசீர்வதிச்சார். நல்லா கவனிங்க, யாக்கோபு தன் தகப்பனத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு போய் நின்றுட்டானா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட மட சபிச்சு பார்த்து போயிருக்கும். ஆனா அதே யாக்கோபு தன் மூத்த சகோதரனுடைய ஆடைகளை, அவனுக்கு உண்டான காரியங்களை அவன் அணிந்து கொண்டு தகப்பனிடத்துல போய், அப்பா நான் ஏசா வந்திருக்கேன், நான் ஆசீர்வாதிங்கன்னு சொல்லும் போது அவன் கொண்டு வந்ததான போஜன பதார்த்தங்களை அவன் வாங்கிக் கொண்டு சாப்பிட்டு யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். எதற்கு சொல்ல வரேன்னா, நம்ம நீதியோடு கூட நம்ம கர்த்தருக்கு இருந்தோம் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம், ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். ஆனா கிறிஸ்துவினுடைய நீதியோடு கூட நிற்கும் போது நீங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த நீதியை தான் கிறிஸ்து அவருடைய ரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் சொல்றத எத்தனையோ பேர் இருப்பீங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புப்படாம இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க சீக்கிரமா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் அங்கத்தினராய் மாறுங்க. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணு நான் என்ன செய்யல, ஞானஸ்தானம் எடுக்கிறேன். பிள்ளைங்க இருப்பாங்க, வாழ்க்கை பிள்ளைங்களா இருப்பாங்க, திருமண ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க, இன்னும் அவங்க ரட்சிக்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலை பிள்ளைகளுக்காக ஜோபடி சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்க அந்த அன்பா கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அது தேவனோடு நம்மை உடன்படிக்கைக்குள்ளாய் கொண்டு போகிறது. ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்குள்ள இருந்து ஆவி வெளிப்பட்டது. அந்த ஆவி நம்முடைய ஆத்மாவை கழுவத்தக்கதாய் காணப்படுகிறது. நம்ம சரீரத்துல என்ன அழுக்கு இருந்தாலும் என்ன செஞ்சோம், குளிச்சிடறோம். ஆத்மாவில் அழுக்கு வந்தா குளிக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆத்மாவுல இருக்கிறதான அழுக்கை யார் கழுவுறது? யார் கழுவுறது? பரிசுத்த ஆவியானவர் தான் கழுவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவி
நம்முடைய ஆத்மாவை கழுவி கர்த்தருக்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாய் நிற்பதற்கு தான் கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த ஆவி நமக்காக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அங்கே கண்களை அடிக்கப்பட்ட போது ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கண்மலையிலிருந்து வந்தது போல கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே 3 ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது பாட்டுக்கு பகுதிக்கு நான் வருகிறேன். இரண்டாவது பகுதியில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்க ஒரு அதே இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. ஒரு யுத்தம். என்ன யுத்தம் அப்படின்னா, அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்து நிற்கிறான். அமலேக்கியர் யாருன்னா ஏசாவுடைய பிள்ளைகள் தான் அமலேக்கியர். இந்த ஏசாவுடைய மகனுடைய பிள்ளை, ஏசாவுடைய பேரு தான் இந்த அமலேக்கியர். அப்ப யாக்கோபுக்கு என்ன வேணும்? யாக்கோபுக்கு பேரன் தான் வேணும், சொந்த பந்தம் தான். ஆனா இந்த அமலேக் யாருக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறான் என்றால் சத்துருவுக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறான். இந்த 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதை நினைவு கூறும் பொருட்டு யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கர் வானத்தின் கீழ் என்று இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஏன் அப்படின்னா, இந்த அமலேக்கருடைய கை யாருக்கு விரோதமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் காணப்பட்ட கை யாருன்னா இந்த அமலேக்கருடைய கை. இன்னும் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அதிகாலை மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இங்க யார் குறித்து சொல்லப்படுனா, சத்துருவை குறித்து, பிசாசானவனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பிசாசானுக்கு அடையாளமா தான் இந்த அமலேக்கியர் காணப்படுகிறார். இப்போ ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறார். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வெற்றியை நம்ம வாழ்க்கையில தரணும்னா இந்த 17ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்போ யுத்தத்துக்கு போறாங்க. மோசே யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. யோசுவா வந்து ஒரு யுத்த வீரனே அந்த நாட்கள்ல கிடையாது. அவங்கள்ட்ட எந்த ராணுவ சேனையும் இருந்தது இல்லை. ஆனா மோசே சொல்றாரு, நமக்குள்ள ஆட்களை தெரிந்து கொண்டு நீ அமலேக்கியரோட என்ன செய்ய, யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி மோசே யோசுவா அனுப்புறாரு. இந்த யோசுவாவும் என்ன சொல்லிருப்பாரு, நம்மளா இருக்க என்ன சொல்லுவோம், ஏயா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்குதான், யார் இங்க போர் சேவை இருக்கிறா, இவனை போரை பத்தி இவருக்கு என்னன்னு தெரியும், எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்து வந்தவங்க இல்லைங்களா, 4 வருஷம் அடிமையா இருந்தவங்க, எப்படி போர் செய்யணும், எப்படி எதிரியை தாக்கணும், அவனை எப்படி வீழ்த்தணும் என்கிறதான அந்த ஞானம் இல்லாதவங்க. ஆனா அந்த ஞானம் இல்லாதவங்கள்ட்ட ஒருவனை தலைவனை ஏற்படுத்தி இப்ப யுத்தம் பண்றான்னு சொல்லி மோசே அனுப்புறாரு. நம்மளா இருந்தா மோசே பத்தி கேட்கிற கேள்வி வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா யோசுவா எதையும் கேட்கல. யோசுவா எதையும் மோசே இடத்துல கேட்கல. மோசே என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிந்து ஒரு கூட்ட சேனையை திரட்டி கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகிறார். மோசே என்ன செய்யறாருன்னா, மோசையோடு கூட 6 ஊர் என்கிற அந்த 3 பேர் மலை உச்சில ஏறி தேவ சமூகத்தை நின்றார்கள். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் யுத்தம் பண்ண போயிருக்குது, ஒரு கூட்டம்
தேவ சமூகத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஜெயிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நம்மளால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. அடிக்கடி நம்ம என்ன செஞ்சோம்னா சோர்ந்து போகிறோம். இங்க மோசேக்கு அதான் சோர்ந்து போகும்போது சத்துரு அவங்களை மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே சோர்ந்து போகும்போதெல்லாம் நல்லா கவனிங்க, யார் ஜெயிச்சா? பிசாசு ஜெயிச்சா. இத பார்த்ததான ஒரு ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து மோசேக்கு என்ன செஞ்சாங்க? உதவி செய்தார்கள், துணை நின்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல யாருக்கு யுத்தம் அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டதான உங்களுக்கு எனக்கு தான் பிசாசோட யுத்தம் இருக்குது. ஆனா தான் பவுல் சொன்னாரு, மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. நல்லா கவனிச்சுங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசோடு கூட நம்ம யுத்தம். ஏன்னா இந்த உலகத்துல நீங்களும் நானும் யாருன்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டதான பிள்ளைகள். இன்னைக்கு தான் புதுசா வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களை அவருக்கு கர்த்தர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அவர் உங்களை வேறு பிரித்து எடுத்தபடினால்தான் இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏதோ காரியத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த போராட்டத்திலிருந்து தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டதான பிள்ளைகள் என்பதை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க, இந்த 3 பேர் நான் சுருக்கமா முடிச்சறேன். மோசே அப்படின்னா என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். இரண்டாவது ஆரோன் என்றால் போதகர், வெளிச்சம், போதகர், ஆசாரியர் என்று அர்த்தம். மூணாவது கவனிங்க, நம்ம ஊர்ல பேர் வைப்பாங்க பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லாம பேர் வைப்பாங்க. அப்படிதான் வச்சு நம்ம பழகிருக்கோம். ஆனா யூத ஜனங்கள் அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அதனுடைய உணர்வு தகுந்த மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. எதற்காக சொல்றேன்னா, இந்த பேரில் இருக்கிறதான வார்த்தைகளை, அதாவது அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னா இந்த வேதத்தை படிப்பதற்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த வேதத்தை வந்து சாதாரண படிச்சு ஒரு கதை புக்கு போல படிச்சு போட்டு போயிடுவோம். அப்படி இருக்க விசுவாச பிள்ளைங்க ஆழமான படித்து அதோட சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, மோசேக்கு நான் என்ன சொன்னேன்? ஜல ஊழியக்காரன் சொல்றாங்க, விசுவாசிக்காரன் சொல்ல மாட்டேங்க. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். ஆரோன் என்றால் ஆசிரியர், போதகர் என்ற அர்த்தம். ஊர் என்றால் அக்கினி, வெளிச்சம் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. பிசாசோடு கூட நமக்கு யுத்தம் செய்யணும்னா நமக்கு துணை செய்வது 2 காரியம். மோசே கர்த்தருடைய பருவத்தில் நின்று அவன் சோர்ந்து போகாமல் அவனுக்கு துணை செய்தவர்கள் யார் என்றால் ஆரோனும் ஊர் இருந்தது போல இந்த பூமியிலே. நல்லா கவனிங்க, இந்த பூமி ஒரு காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான பூமி. என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ கர்த்தர் மனுஷனோடு கூட இந்த பூமியை சபித்தான். ஆதியாகமத்தில் எடுத்து வாசிங்க. பூமி சபிக்கப்பட்ட நிமித்தம் பாழாக்கப்பட்டது. பாழாக்கப்பட்டதான நிலத்துல தான் நீங்க நான் நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதே இடத்துல தான் நின்று கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படி பாழாக்கப்பட்ட இடத்துல கர்த்தருக்கு ஒரு ஜெயத்தை சத்துருவிடத்திலிருந்து கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் நானும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு நம்ம வாழ்க்கையில மிக அவசியமானது 2 நமக்கு மிக அவசியம். ஒன்று கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த அபிஷேகம். இந்த வார்த்தை நீங்க சாதாரணமா எடுத்தா சாதாரணமா தான் இருக்கும். இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ, ஏன்னா இந்த வார்த்தையில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவனை கர்த்தர் இந்த வார்த்தையில தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல,
என் வார்த்தையை நீங்கள் நினைத்திருங்கள் என்று சொல்றார். நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தை நினைத்து நிற்கிறோம்? பாஸ்டர், என் குடும்பத்தை ஒரே கடன் பிரச்சனை பாஸ்டர். பாஸ்டர், என் குடும்பத்தை ஒரே போராட்டம் பாஸ்டர், ஒரே கொள்ளை பாஸ்டர், ஒரே பிசாசு போராட்டமா இருக்கு, தூங்கினா எந்திரிக்க முடியல. இப்படி நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். அதுதான் ஆரோன் அந்த இடத்துல வார்த்தையா யோசனைக்கு வெளிப்பட்டார். இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு தூரம் உங்க இருதயத்துல வைத்துக் கொள்வீர்களோ அவ்வளவா இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செஞ்சது. எனக்கு நேரம் கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறாங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வேதாந்த கல்லூரியில நான் படிக்கும் போது மனப்பிரச்சனை அதிகம். உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமை கல்லூரியில் நடந்த ஒரு உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை நடக்கும். அந்த உபவாச ஜபத்துல ஆண்டோடைய சமூகத்தில் அழுது ஜெபம். ஆண்டவர் என்னை ஒரு வார்த்தை என்னோட பேசினார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள மறந்து போகாத. நான் சொல்றேன், வேதம் கல்வி போன பின்னாடிதான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தை எழுதுன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நிரூபித்து தொட்ட போது என்னுடைய பணத்தேவைகள் எப்போதெல்லாம் என்னுடைய தேவைகள் வரும்போது அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அதிசயமாக நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் இப்படி சொல்லிட்டு போச்சுக்காதீங்க. மாடு பார்த்துருக்கீங்களா? காலையில இருந்து என்ன செய்யும்? சாயந்தரம் வரைக்கும் மேயும். மேய்ஞ்சிட்டு நைட்ல போய் அது படுத்துரும். ஆனா படுக்கும்போது அது சும்மாவா இருக்கும்? அசப்போடும். அது அசப்போடலன்னா என்ன சொல்லுவீங்க? ஏதோ இருக்கு பிரச்சனைடா, ஏதோ ஒரு யாரும் இருந்துச்சுடா பண்ண டாக்டர் கூப்பிட்டு டாக்டர் சொல்லும்போது டாக்டர் முதல்ல கேட்கிற கேள்வி, அது அசப்போடுதா? அசப்படல பாஸ்டர், அசப்படல சார். அப்ப சாப்பிட்டதுனால ஏதோ பிரச்சனை. நல்லா கவனிங்க, வசனத்தை நம்ம படிக்கணும். வசனத்தை கேட்பதற்கு நாம் வாரந்தோறும் ஆலயத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனத்தினுடைய சத்தியங்களை ஆழமாய் போதிக்கப்படுகிற ஒரு இடம் எதுவென்றால் தேவனுடைய ஆலயம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆலயத்துக்கு வரதுக்கு சோம்பேறித்தனப்படுறீங்க. இன்னைக்கு என்னன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீயா யூடியூப்ல வந்துருச்சு. இந்த சர்ச்சோட செய்தி கேட்கலாம், எத்தனையோ சர்ச்சோட செய்தி போடுறாங்க. வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம், அதுல நன்மை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சு சோம்பேறித்தனம் வீட்டில் இருக்கிறத இல்ல. வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருவதை கடைசி நாட்களை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரந்தோறும் சபைக்கு வரணும் பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. என்ன தடவை சபைக்கு போவேன்னு சொல்லி உறுதியா இருங்க. கர்த்தர் நிச்சய சபையை கொண்டு வந்து உங்களை நினைவுறுத்துவார். நான் அந்த வார்த்தை குறித்து நிறைய பேச நினைச்சேன், ஆனா நேரத்துல ரெண்டாவது கர்த்தர் தந்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருக்கிற நுகங்களை முறிக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை அறுக்கும், உங்க குடும்பத்து மேல இருக்கிற சாபங்களை அறுக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு இந்த வேதத்துல உண்டு. இன்னைக்கு அபிஷேகத்தை அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் புதுசா வந்து நான் பிரசங்கம் பண்ணல, சபையில இருக்க விசுவாசிகளுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களா இருக்கும். யோசித்து பாருங்களேன். எங்கேயாச்சும் கடவுள் மனுஷன் அபிஷேகித்து இருக்குதா? மனுஷன் தான் என்ன செய்யணும்? கடவுளை போய் அபிஷேகித்து இருக்கு. ஆனா நம்முடைய கர்த்தர் நம்மை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்து நம்மளை தொட முடியாது, சத்து நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தீர் அவனை தொடவே முடியல. அவனை என்னமோ செஞ்சு பாக்குறாங்க, அவனை கட்டி பாக்குறாங்க, அதை செஞ்சு பாக்குறாங்க, ஒன்னால முடியல. ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போன போது சத்துருவானவர்கள் பெலிஸ்தீர் அவர்கள் அவனை சிறுமைப்படுத்தினார்கள், அவன் கண்களை குருடாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவனை வெளியாட்டு பொருளாய் அவனை மாற்றினார்கள்.
எப்போ தெரியுமா நடந்தது? அவனுக்குள்ள இருக்கான அபிஷேகம் வெளியே போன பின்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அதை காத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்துல வளருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனமும் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமா எழுதுவதற்கான யுத்தங்களை நீங்க ஜெயிப்பீங்க. இதுதான் வழி. யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழினா இதுதான் வழி. தேவ வசனமும் தேவ அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா பிசாசுகள் எப்பேற்பட்ட போராட்டம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்டதான எரிய கோட்டையை நம்ம முன்பாக கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தையை அவைகளை உடைத்தெறிந்து நமக்கு முன்பாய் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில இருக்குது. உங்களுக்கு எதிராய் வருகிறதான போர் ஆயுதங்களை ஜெயிக்கிறதான வல்லமை கர்த்தர் கருத்துல கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு ஏன் உங்களால ஜெயிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் பிசாசுனால மேற்கொள்ள முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் போராட்டத்தை சொல்லியே கண்ணீர் வடிச்சுட்டு உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டையும் நம்ம சரியா பயன்படுத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளோடு வேதனையோடு நம்ம முழுக்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வேதனையோடு வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட அவருடைய சமூகத்தை கழிக்கொண்டு மகிழ்வடியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வேர்பிடித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டு இன்னைக்கு துக்கத்தோட கூட உட்கார்ந்து கொண்டிருக்கு. இந்த வேதனைகள் எல்லாம் மாறணும். நான் இந்த வசனத்தை நல்ல ஆழமா பிடித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை செவி கொடுங்க. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க கடையில இருந்து ஏதோ ஒரு தீனி வாங்கி போறீங்க. இப்ப 2 பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க நைட் வாங்கி போற ஒரு தீனியை ஃபர்ஸ்ட் ஒர்க்ல சாப்பிட்டு உணவுல நான் காலையில் சாப்பிட்டு வச்சிருக்கு. காலையில் எதிர்ச்சாட்டி அந்த தீனிக்கு என்ன செய்ய 2 பிள்ளைங்க என்ன செய்யும்? சண்டை போடும். உடனே சாப்பிட்ட பிள்ளைய பார்த்து சாப்பிட்றத சொல்லுவாங்க, இது அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தது. ஏன் சொல்லனா, ஒவ்வொரு வாரம் நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்காக வார்த்தையை வைத்திருக்கிறார் என்கிறதான அப்படிப்பட்ட மன உற்சாகத்தோடு அப்படிப்பட்டதான நினைவோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வாங்க. அப்பதான் கர்த்தரோட என்ன பேசுறன்னு புரியும். கடமைக்கு வந்தது கடமைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு நாள் நீங்க ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த 17ஆம் அதிகாரத்துல 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்தில் வந்து உங்களுக்கு கர்த்தர் தருவார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆடுதான் அடிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கு எனக்காக கல்வாரியிலே கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எதற்கென்றால் நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வாழும்படியாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ உங்க வாழ்க்கை நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் இது. இந்த நேரம் தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு வாரம் சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எனக்குரிய என் ஊழியக்காரனை திட்டினாலும் சரி, திட்டமா சொன்னாலும் சரி, கொஞ்சமா சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அதை நான் மன உற்சாகமாக எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட இருங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. அப்படி நான் கண்களை கூட நான் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் நான் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில், இந்த பாழாக்கப்பட்டதான ஸ்தலம், இந்த பாழாக்கப்பட்டதான பூமி நாம் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடிக்கு, நம்மை சுற்றி பலவிதமான போராட்டம், நம்மை சுற்றி பலவிதமான பாடுகள் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன செய்வது? அனுதினம் நான் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த யுத்தத்தை நான் சந்திக்கிற எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்காத என்று சொல்லி அநேக நாட்களாய் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தேவன்
இஸ்ரவேல் ஜெயிக்கும்படியாக மோசேக்கு உதவி செய்யும்படியாக ஆரோனையும் அனுப்பினது போல கர்த்தர் நமக்கு வெற்றி தரும்படியாக அவருடைய வார்த்தையும் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இது போதுங்க, இந்த பட்டயம் போதுங்க பிசாசனை ஜெயிப்பதற்கு, இந்த பட்டயம் போதுங்க பிசாசனை மேற்கொள்வதற்கு. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கலங்க மாட்டேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள திடமனதா நிற்பேன். ஏன்னா எனக்குள்ள அவருடைய வசனம் உண்டு, எனக்குள்ள அவருடைய வார்த்தை உண்டு, எனக்குள்ள அவருடைய அபிஷேகம் உண்டு. ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்பட பண்ணினது போல எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றியா. எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதான எல்லா சத்துருவின் கிரியைகள், எங்களுக்கு விரோதமாக நிற்கிறதான எல்லா மந்திரங்கள், எங்களுக்கு விரோதமாக நிற்கிறதான எல்லா போராட்டங்கள், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களை முறித்து போடுவதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு வைத்திருக்கிறதான உங்களுடைய வார்த்தைக்காக, உங்களுடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கண்டவர் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடர்ச்சும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்க பாரங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிற கண்டவரே தடைகளை கர்த்தர் உடைத்தெறிங்க ஆண்டவரே. விசுவாசம் உன்னை வைத்திருக்கிற எல்லா நுகத்தடைகள் இந்த காலங்களில் ஆண்டவரே உடைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு யாரெல்லாம் ஆண்டவரே பலங்கள் பெற்று ஆண்டவரே பலவிதமான வருத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளை கர்த்தர் விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே கண்மலை அடைக்கப்பட்டது தண்ணீர் புரண்டு ஓடி இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது போல ஆண்டவரே சமூகத்திலிருந்து உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் மக்கள் கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவ கிருபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.